தேர்தலுக்கு பிறகு அதிமுக எம்எல்ஏக்கள் 2 அணிகளாக பிளவுபட்டுள்ள நிலையில் பொதுச் செயலாளர் பழனிசாமி திடீரென வேலுமணி சண்முகம் அணியினரை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளார். அவரது அறிக்கை: எதிரிகளின் ஆசை வார்த்தைக்கு மயங்கி அதிமுக எனும் ஆலமரக் கிளையில் அமர்ந்து சிலர் அதை வெட்ட முயற்சிக்கிறார்கள். அதிமுக விழாது, அவர்கள்தான் வீழ்வார்கள். தூய சக்தி என்று கூறிக்கொள்ளும் கட்சி திமுக கூட்டணி கட்சிகளின் காலில் விழுந்து துஷ்ட சக்தியாக மாறி குதிரை பேர அரசியல் வியாபாரம் நடத்தி அதிமுகவின் முதுகில் குத்தியுள்ளது. தாவேக கட்சிக்குள் குதிரை பேர வியாபாரம் நடத்தியும் பதவி ஆசை காட்டியும் ஒரு சில நிர்வாகிகளை நம்மிடமிருந்து பிரிக்க முற்பட்டது வேதனையான உண்மை. 5 கட்சிகளின் ஆதரவில் ஓட்டிக் கொண்டிருக்கும் பொய்க்கால் குதிரையின் நடனம் கொஞ்ச காலமே நீடிக்கும். கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதும், அவர்கள் திருந்தினால் தாய் உள்ளத்துடன் மீண்டும் ஏற்றுக்கொள்ளவும் தெரியும். அதன்படியே செயல்பட்டு வருகிறோம். நமக்கு அடையாளம் கொடுத்த அதிமுகவை நம்புங்கள். பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்வோம். அதிமுக செழித்து வளரும். அம்மாவின் ஆட்சி விரைவில் அமையும் என பழனிசாமி தெரிவித்துள்ளார்.